இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ வந்து செடி எப்படி வளர்த்துறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. செடி வந்து இந்த செடி உங்ககிட்ட இருந்து வாங்கினா அது வளருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோவே. ஒரு சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் வந்து இந்த அதனால் அதுக்கான தெளிவை கொடுக்கணும், பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்றும் இல்லைங்க. இந்த வல்லாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இந்த வல்லாரை வந்து நல்லா இதனோட இதழ்கள் வந்து நல்லா பெருசாக இருந்ததுங்களா. நார்மலாக எங்ககிட்ட இருக்கிற வல்லாரையோட இந்த இதழ் பார்த்திங்கன்னா ரொம்ப இலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நான் ஒரே ஒரு வேரோட சின்னதாக ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்தேங்க. ஃபஸ்ட் நாள் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். எதுலேயும் ஒரு கவர்லேயோ எதுலேயுமே போட்டு கூட வைக்கல நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் எடுத்துங்க, ஒரு சின்ன ஒரு டப்பாவில் பாருங்க, இதில் தான் கொஞ்சமாக மண் போட்டுங்க, அதை உள்ளே வச்சுட்டு இதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் வந்து அதை ஆட் பண்ணுற கூட. பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி விட்டேன், அந்த தண்டையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். உள்ளே இருந்துங்க அதுலேருந்து மேலே தளைஞ்சு வந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தளைஞ்சிருக்குதுங்க. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செடியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போதுங்க அது சின்னதாக டேமேஜ் ஆகும். டேமேஜ் இல்லை, ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு குழந்தைய நம்ம கையில் எடுத்தோம்னா எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இது கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு ஃபீலோடு வந்து நம்ம அந்த செடிகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது நம்மளுக்கும் நல்லா தளைஞ்சு வருங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த செவந்தி செடி இதுவும் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதை நான் கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கீழே பாருங்க முட்டு வச்சு வருது. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம பூத்து முடிச்சதுக்கப்புறங்க இந்த பாருங்கள், இந்த காஞ்ச இலையெல்லாமே எடுத்துடணும். இந்த மாதிரி எடுக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காஞ்ச இலைகளுக்கு இந்த நல்ல செடிக்கு தேவையான சத்தெல்லாம் பாதி அதை எடுத்துக்கோங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் செடி வாடுற மாதிரி இருந்தாலும் அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுருணுங்க. இன்னொரு செடி அதே மாதிரி கட்டுறேன் பாருங்கள். இது வந்து கொடி சம்பங்கிங்க. இந்த கொடி சம்பங்கி வந்துங்க பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ரிட்டன் வந்துருச்சு. ஒரு நாள் என்னமோ நார்த்து சைடு போயிட்டு ரிட்டன் வந்துருச்சுங்க. அதையுமே வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் கவரை கிழிச்சிட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. கவரை கிழிச்சிட்டுங்க, அதுக்கு தேவையான பராமரிப்பெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி வளர்ந்துருக்குதுங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே அப்படிதாங்க. நாங்கள் குட்டி குட்டியாக எங்கேயாவது இருந்து ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்படி வளர்த்தி வச்சுருக்கோம். ஒரு செடி எடுத்துகிட்டு வரோம், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம், இல்லை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாங்க, நம்ம மண்ணில் வச்சு தண்ணி டெய்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. அது ஏதாவது கொஞ்சம் வாடிச்சுன்னா அதை கட் பண்ணி விடுறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்ச இலையெல்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டுங்க இந்த மாதிரி எடுத்து விடணும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சுட்டு அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கரெக்டாக தண்ணி கொடுக்கறது, மண்ணை கிளறி விடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்கான வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது வந்து நல்லா தளைஞ்சு வருங்க. இப்போ நம்ம வந்து வயிறு பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி அதுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யும்போது தாங்க அதுவும் நல்லா தளைஞ்சு வரும்.